அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். நபித்தோழர்களில் நபியோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு சில தோழர்கள் எனக்கு ஏதாவது பிரத்யோகமாக சொல்லித்தாங்க நாயகமே, எனக்கு ஏதாவது பிரத்யோகமாக சொல்லித்தாங்க நாயகமே அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்படி கேட்கப்பட்ட ஒரு வாசகங்களில் ஒன்று தான் இமாம் புகாரி ரிவாயத்து செய்யக்கூடிய இந்த செய்தி. என்ன, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், அது என்னுடைய தொழுகையில் அமைய வேண்டும். நான் அல்லாஹ்விடத்தில் செய்யும் இந்த பிரார்த்தனையை கொண்டு எனக்கு அல்லாஹ்வுடைய அன்னிப்பும் அல்லாஹ்வுடைய மகத்தான மன்னிப்பும் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார். கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு துஆவை சொல்கிறார். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கதீரன் வ மா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த். அப்படி, இறைவா, நான் எனக்கு நானே நிறைய அநியாயம் செஞ்சுட்டேன். எல்லா அடிமைகளும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. நம்மளை யார் தான் அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம்? நம்ம எல்லோரும் அநியாயம் செய்கிறோம். அந்த அநியாயம் எல்லாம் அவருக்கு செஞ்சது இவருக்கு செஞ்சதுன்னு நினைக்காதீங்க. முதல்ல யாருக்கு தான் செஞ்சது? நாளைக்கு போய் இதுக்கு கணக்கு சொல்லி நிற்க வேண்டியது யார் தான்? நாம தான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, நீ அல்லாஹ் இடத்துல கேளு. எப்படி? அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கதீரன். இறைவா, எண்ணற்ற பாவங்களை, எண்ணற்ற அநீதியை நான் எனக்கு எதிராகவே செய்து விட்டேன். வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த். என்னுடைய அந்த பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இன்டிக். ஒவ்வொரு துஆவிலையும், ஒவ்வொரு தொழுகையினுடைய பின்னாலையும் நாம் இந்த துஆவை கேட்கலாம். எப்போ? தஷஹுதின் போது. அதுக்கு முன்னால் இல்லை. எப்போ? தஷஹுதின் போது, கடைசியாக இருக்கு இல்லையா? ஃபதுல்லாஹு மா ஷி'தும். நீங்கள் விரும்பினது அந்த நேரத்தில் துஆ செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? அந்த தருணம் எப்போ? அத்தஹியாத்து முடிச்சாச்சு, ஸலவாத் இப்ராஹிமியா முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் 4 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 விஷயங்களுக்கு முந்தி, ஏன்னா அதான் கடைசியாக தொழுகையில் இருக்கணும்னு சொன்னதுனால, அந்த 4 விஷயங்கள், நரகத்திலிருந்து, கபரிலிருந்து, வாழ்வு தாழ்வில் ஏற்படும் ஃபித்னாவின் சோதனைகளிலிருந்து, தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து என்று இந்த 4ஐயும் கட்டாயம் கேளுங்கன்னு சொன்னாங்க. இந்த 4க்கு முன்னால் கேட்க வேண்டியது இந்த துவா. இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக படித்து கொடுத்தாங்க. எப்படி? அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கதீரன் வ மா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தன் மின் இன்டிக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இறைவா, எனக்கு கருணை காட்டு, நீ தான் கஃபூர், நீ தான் பாவங்களை மன்னிப்புவன், நீ தான் ரஹீம், இரக்கமானவன் என்று செய்யாங்க சொல்லித்தந்தாங்க. இது எல்லாமே நமக்கு சொல்லித்தந்த அழகான வாக்கியங்கள், வார்த்தைகள், மன்னிப்புக்கான மகத்தான வழிமுறைகள். இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் அல்லாஹ்விடத்தில் போய் திரும்ப திரும்ப சொல்லும்போது அல்லாஹ்விடத்துலேருந்து அவனுக்கு மகத்தான மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நாம் முதல்ல மனதளவில் தயாராக வேண்டும். என்னன்னு? நான் பாவி என்ற எண்ணம் உனக்குள்ளே வரணும். நான் பாவம் தான் செஞ்ச, உண்மையிலே நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். இல்லை இருமா போட, இல்லை நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் ஏன் தொழணும்னு கேட்கக்கூடிய மனநிலை நமக்குள்ளே இருந்தது, இந்த இறுக்கமான மனநிலை இருந்ததுன்னா நம்மால் பாவ மன்னிப்பை நேர்மையாக கேட்க முடியாது. நாம் நேர்மையாக எப்பொழுது பாவ மன்னிப்புக்குள் வருவோம் என்றால், இந்த இஸ்லாமுடைய முதல் மனிதர் அபூபக்கர் தானே, முதல் மனிதர். அவருக்கு இருக்கக்கூடிய மகத்துவம், முக்கியத்துவம் இந்த சமுதாயத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்தில் அவ்வளோ பேருடைய ஈமானையும் அபூபக்கருடைய ஈமானையும் வச்சா எதான் கணத்து நிற்கும்னாங்க? அபூபக்கருடைய ஈமான் கணத்து நிற்கணும். அவர் போய் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறார், நாயகமே, எனக்கு ஸ்பெஷலாக ஒரு துவாவை சொல்லித்தாங்க, அதை நான் கேட்டால் எனக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னால், நம்ம இருமாப்பை விட்டு நம்முடைய மனசுக்குள்ளே முதல்ல நான் பாவி, இறைவனிடத்தில் எப்படியாவது மீட்சிக்கு வழி இருக்குமாங்கிற எண்ணத்துக்கு நம்ம வரணும்.